ஆனா இளையகுமாரனுக்கு அப்படி கிடையாது. இவனுக்கு தகப்பனோட கூட அதிகமா சகவாசம் கிடையாது, தகப்பனோட கூட ஐக்கியம் கிடையாது, தகப்பனுடைய அன்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவனும் கிடையாது. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் பட்டணத்துக்குள்ள போறது, பட்டணத்தில் இருக்கிற கல்யாணங்களை பார்க்கறது, பட்டணத்தில் இருக்கிற ஆட்களை பார்க்கறது, பட்டணத்தில் ஆட்களை பயன்படுத்துகிற கார்களை பார்க்கறது, பட்டணத்தில் இருக்கிற எல்லா சொகுசுகளை பார்க்கறது, இதே இவனுக்கு வேலை. அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு எப்பயுமே மற்றவர்களை பார்த்து 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 அவர்களை போல வாழணும் அப்படின்ற ஆசை. இன்னைக்கு நிறைய பேர் ஆசை என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கலாமா அப்படி, ஆனால் அப்பாவுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியுமா, அப்பா ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாமை ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டாரு, ஈசாக்கை ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டாரு, யாக்கோபை ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டாரு. ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பிரகாரமாகவே ஈசாக்கை தெரிந்து கொள்ளல, ஈசாக்கை தெரிந்து கொண்ட பிரகாரமாகவே யாக்கோபையும் தெரிந்து கொள்ளல. நான் அப்பாவை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏசப்பாவுக்கு நான் மகனாக மகளா இருக்கிறேன் அப்படின்னா ஒரு விசேஷமானவன். நாமும் மற்றவர்களை பார்த்து அவர்களை போல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வரக்கூடாது. எப்போ அந்த எண்ணம் வருதோ அப்போ இந்த பிரிவினை வரும், எல்லாமே அழிச்சிடுச்சுன்னு அவன் முறிந்து விழுவது காரணம் மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்ற ஆசை. ரெண்டாவது உலக ஆசை, மூணாவது பாவம், நான்காவது என்ன வந்துச்சு, பாரம். உன்னை தேவன் முன் குறித்திருப்பாரானால், உனக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால், உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணிருப்பாரானால், உன்னை தேவன் அழைத்திருப்பாரானால், உன்னால தேவனுடைய பாஷையை புரிந்து கொள்ள முடியுமானால் நீ தேவனை மாத்திரம் பாரு. நீ பக்கத்தால் பார்த்து அவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்பட்டன்னா அவங்கள மாதிரி தான் இருப்ப. ஆனால் அவரை மாத்திரம் பார்த்தன்னா அவங்கள காட்டிலும் பெஸ்ட்டாக வைப்பாரு. அல்லேலூயா. இந்த மைண்ட் செட்டப்பு நமக்கு வேணும். அவன் சொல்றான் என் தகப்பன் சொல்றான், என் தகப்பன் சொல்றான். எங்கிருந்து சொல்றான், எங்கிருந்து சொல்றான், முறிந்து விழுந்துட்டான். தீபம் அணையும் போது அவன் என் தகப்பன் சொல்றான், என் தகப்பன் சொல்றான். இவன் என்ன சொல்லணும், இங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, மேல் வசனம் சொல்லப்படுது, கூலிக்காரனாக வேலைக்கு சேர்றதுக்காக அவன் டிசைட் பண்ணிட்டான். டிசைட் பண்ணவன் சொல்லணும் என் எஜமான் இடத்திற்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. அறிக்கை இருக்கு பாருங்க, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் அறிக்கை ரொம்ப நல்லா பண்ணுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க. உங்கள் பலவீனங்கள் மத்தியில், தோல்விகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், பாவத்தின் மத்தியில் எப்படி இருந்து தொலைஞ்சாலும் அப்பாவோடு பேசும் பொழுது, அப்பாவை குறித்து பேசும் பொழுது, அப்பாவை நினைச்சு பேசும் பொழுது, அப்பாவை விசுவாசி பேசும் பொழுது அறிக்கை தைரியமாக செய்யுங்க. அவனை முத்தம் செய்தார். எங்கடா போன, என்னடா பண்ண, உனக்கு நல்லா வேணும், உனக்கு தேவை இது, நீ இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும், எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு, ரெண்டாவது மனதுருகிறாரு, மூணாவது ஓடி வராரு, நான்காவது கட்டி கொள்றாரு, ஐந்தாவது முத்தம் செய்கிறாரு. This is the father's love. தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு என்ன சொல்றாரு, நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை சம வேர்ட் இல்லை. தேவ ஜனமே நாம சொல்லணும், முறிந்து போவதில்லை, ஜெயம் உண்டு. சொல்லுங்க, ஜெயம் உண்டு. ஜெயம் யாரால கொடுக்க முடியும்னா அவரால் தான் கொடுக்க முடியும். நீ சபைக்கு வருகிற ஒவ்வொரு நேரமும் நான் யார் என்பது அறியணும், அவர் யார் என்பது அறியணும். அவரை சந்திக்க வரும்போதெல்லாம் அவரிடத்துல நான் இப்படி அப்படின்னு சொல்லணும்.